சரி பிள்ளைகள், இன்றைக்கு அடுத்த ஒரு கேள்வி கேசஸில் ஒரு முதல் கேள்வி செய்கிறேன்னா, இது நான் நினைக்கிறேன் ஒரு டேர்ம் பேப்பரில் எங்கேயோ ஒரு இடத்துல வந்திருந்தது தான். நான் நல்ல ஒரு கேள்வி செய்து விடுறேன். சரியா? என்ன இதுன்னு தெரியல, செய்வோம். சரியா? ஓகே. எழுதுங்கோ. விரைப்பான பாத்திரம் ஒன்று விரைப்பான பாத்திரம் ஒன்று 400 கெல்வின் வெப்பநிலையிலும் விரைப்பான பாத்திரம் ஒன்று 400 கெல்வின் வெப்பநிலையிலும் 400 கெல்வின் வெப்பநிலையிலும் 8 தர 14 பாஸ்கல் அமுக்கத்திலும் X2, Y2 X2, Y2 ஆகிய வாயுக்களை X2, Y2 ஆகிய வாயுக்களை 1:4 எனும் மூல் விகிதத்தில் கொண்டுள்ளது. 1:4 எனும் மூல் விகிதத்தில் கொண்டுள்ளது. 1:4 எனும் மூல் விகிதத்தில் கொண்டுள்ளது. விரைப்பான பாத்திரம். பாத்திரத்தின் கனவளவங்களுக்கு தரவில்லை. முதலாவது கேள்வி X2, Y2 என்பவற்றின் பகுதி அமுக்கங்களை கணிக்க. முதலாவது கேள்வி X2, Y2 என்பவற்றின் பகுதி அமுக்கங்களை கணிக்க. Px2 சமன் X2 அமுக்கம் Xx2 into P total. அவ்வளவுதான். பகுதி அமுக்கம் சமன் மூல் பின்னம் என்று மொத்த அமுக்கம் என்ற ஒரு சமன்பாடு இருக்கு. அதை பாவிச்சு பார்க்கலாம். இதுல மூல் விகிதம் தெரிந்தால் மூல் பின்னம் போடலாம். சோ Px2 சமன் X2 மூல் பின்னம் 1 சக 4 5 தர 8 தர 15 பாஸ்கல் 14 பாஸ்கல். சோ 8 5 8 5 என்ன எடுத்துருக்கீங்கள் 16 10 அது சமன் 1.6. சோ 1.6 தர 14 பாஸ்கல். சரி, இதே மாதிரி Y2 அமுக்கம் காணலாம். Py2 சமன் Xy2 into P total. Xy2 4 மொத்த அமுக்கம் 8 தர 14 பாஸ்கல். இது எப்படி சுருக்குவது? எண்ணாங்க 32 5 32 5 என்பது 64 10 அது சமன் 6.4. சோ 6.4 தர 14 பாஸ்கல். இது Y2 அமுக்கம். சரி, ரெண்டையும் செய்யுங்கோ. செய்து கொண்டு சொல்லுங்க.
ஓகே, இரண்டாவது கேள்வி எழுதுங்கோ. இக்குடுவைக்குள் சைபர் தசம் 4 மூல் ஹீலியம் வாயு செலுத்தப்பட்டு இக்குடுவைக்குள் 0.4 மூல் ஹீலியம் வாயு செலுத்தப்பட்டு வெப்பநிலை 300 கெல்வினுக்கு குறைக்கப்பட்டது. வெப்பநிலை 300 கெல்வினுக்கு குறைக்கப்பட்டது. இதன்போது குடுவையில் உள்ள வாயு கலவையின் மொத்த அமுக்கம் 1/15 பாஸ்கலாக காணப்பட்டது. 1/15 பாஸ்கலாக காணப்பட்டது. இந்த நிபந்தனையில் X2, Y2வின் பகுதி அமுக்கத்தை கணிக்க. இந்த நிபந்தனையில் X2, Y2வின் பகுதி அமுக்கத்தை கணிக்க. எல்லாம் கொஞ்சம் யோசிக்க வேண்டிய கேள்வி. நேரடியான முறையில செய்யலாம். இப்ப இப்படி இருக்குது. இப்ப பாருங்கோ, என்ன செய்யறோம்டா அதே பாத்திரம் தான். சும்மா நான் இதை போட்டுக்கிறேன். V டெசிமீட்டர் கியூப் பண்ணு. அதே V டெசிமீட்டர் கியூப் கனவளவுடைய பாத்திரத்துக்குள்ள ஏற்கனவே இருந்த X2வும் Y2வும் 1:4 விகிதத்திலே இருக்கு. இதுக்குள்ள புதிய ஒரு விலை கொண்டு இருக்கு. 0.4 மூல் ஹீலியம் வாயு உள்ளுக்குள்ள செலுத்துறோம். வெப்பநிலை 300 கெல்வினுக்கு குறைச்சிட்டான். முதல் 400 கெல்வின் இருந்தது 300 கெல்வினுக்கு குறைச்சாச்சு. அப்பொழுது மொத்த அமுக்கம் 1/15 பாஸ்கல். எங்கள்கிட்ட இப்ப கேட்டது இதுக்குள்ள இருக்கிற X2வின்டையும் Y2வின்டையும் அமுக்கத்தை காணட்டும். இப்ப பிள்ளைகள் நேரடியாக காணலாம். என்னென்று காணலாம்டா, இதுக்கெல்லாம் PV சமன் என்ன ஆட்டிய கதையை விடுங்க. ஏனென்றா கனவளவு தெரியாது. இப்ப நாங்கள் முதல் 2 கேள்வியில அதிலெல்லாம் PV சமன் என்ன ஆட்டிய போட்டு ஈஸியா செய்யலாம். இந்த கேள்விகளெல்லாம் அப்படி செய்யலாம். PV சமன் என்ன ஆட்டிய பாவிக்கிறது இங்க V தெரியாது. இப்ப ஏதாவது ஒரு தொடர்பு எடுக்கும். அப்ப இந்த குடுவையில இருக்கிற X2வின் மூல எண்ணிக்கை மாறவில்லை. அதே மாதிரி Y2வின் மூல எண்ணிக்கையும் மாறவில்லை. பாத்திரத்தின் கனவளவு மாறவில்லை. ஆகவே PV சமன் NRT என்ற சமன்பாட்டில் NRTயில் B மாறிலி N மாறிலி மூல எண்ணிக்கை மாறிலி NRTயில் X2, Y2வின் B, N, R மாறிலிகள். ஆகவே B நேர் சமன். அப்ப அமுக்கம் வெப்பநிலைக்கு நேர் சமனாக இருக்கும். P நேர் சமன். சோ அப்ப முதலாவது PX2 நேர்வீத சமன் T என்று எடுத்தா முதல் PX2 எவ்வளவு? X2 அமுக்கம் சாரி இங்க 1.6 14 பாஸ்கல். 1.6 பாஸ்கல் என்னதுக்கு நேர் சமன்? முதல் 400 கெல்வினுக்கு நேர் சமன். இது முதலாவது ஜோம். அடுத்தது PX2 காண போறோம். இப்ப இதுக்குள்ள PX2 காண போறோம். நேர்வித சமன் 300 கெல்வின்.
ഇത് രണ്ടാം ചോമ്പാട്. முதலாம் சமன்பாடு இரண்டாம் சமன்பாட்டால பிரிப்போம். முதலாம் சமன்பாட்டுங்கள் இரண்டாம் சமன்பாடு தருவது 1.6 தர 10 பெஸ்கலின் கீழ் Px2 சமன் 400 கெல்வினின் கீழ் 300 கெல்வின். இதை சுருக்கினால் சைவரம் சைவரம் வெட்டுப்பட்டரும் இங்கேயும் வெட்டுப்படும் 4 4 பிரிச்சா 4 16 தசம் 4 3 பெருக்கி விட்டா 1.2. ஸோ ஆன்சர் Px2 1.2 தர 14 பெஸ்ட். இதே மாதிரி Py2 நேர் சமன் Py2 எவ்வளவு? முதல் y2 ஞாபகம் இங்க கண்டிருக்கோம் 6.4 தர 14 பெஸ்கல் நேர்வித சமன். என்ன வெப்பநிலை? முதல் 400 கெல்வின். இப்ப காணப்போறோம் Py2 நேர்வித சமன் 300 கெல்வின். முதலாம் சமன்பாடு இரண்டாம். இப்ப முதலாம் சமன்பாட்டை இரண்டாம் சமன்பாட்டால சுருக்கும். 6.4 தர 14 பெஸ்கலுக்கு Py2 சமன் 400 கெல்வினின் கீழ் 300 கெல்வின். 400 கெல்வினின் கீழ் 300 கெல்வின். சோ இத சுருக்கி எடுத்தா வார விட எனக்கு சுருக்க தெரியும். Py2 சமன் என்னண்டு வருமெண்டா 4.8 தர 14 பெஸ்கல். 4.8 தர 14 பெஸ்கல். சோ இப்படி யோசிக்க தெரிய வேணும். சரிதானே? ரைட். கேள்வியை செய்துட்டு சொல்லுங்க. அடுத்த கேள்வி போ. அடுத்த பாட்.
சரியா? சொல்லுங்க. முடிஞ்சா சொல்லுங்க, எழுதி முடிஞ்சாக்கள் சொல்லுங்க. சரி, அடுத்த கேள்விக்கு வாங்க. மூன்றாவது பாட்கேள்வி. ஹீலியம் வாயுவின் பகுதி அமுக்கத்தை கணிக்க. ஹீலியம் வாயுவின் பகுதி அமுக்கத்தை கணிக்க. ஹீலியம் வாயுவின் பகுதி அமுக்கம், இதுக்குள்ள ஹீலியம் உங்களுக்கு மொத்த அமுக்கம் தெரியும். X2ന്റെയും Y2ന്റെയും அமுக்கம் இப்ப கண்டுட்டீங்கள். அப்ப அந்த மொத்த அமுக்கத்தில இருந்து X2ന്റെയും Y2ന്റെയും அமுக்கத்தை கழித்து விட்டால் என்ன வரும்? ஹீலியம் வாயுவின் பகுதி அமுக்கம். ஆகவே அது இலகுவான ஒரு விடயம். பி ஹீலியம் சாரி டால்டனின் விதிப்படி என்று போட்டு டால்டனின் விதிப்படி Px2 சக Py2 சக P ஹீலியம் சமன் P டோட்டல். சோ P ஹீலியம் சமன் P டோட்டல் எவ்வளவு? 1 தர 15 பாஸ்கல் மைனஸ் சரிதான். Px2 எவ்வளவு? இங்க கண்டனா 1 தசம் 2 தர 14 பாஸ்கல் சக Py2 4 தசம் 8 தர 14 பாஸ்கல். இதுல ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம் இருக்கு. என்னண்டா, இந்த அடுக்குகள் எல்லாம் சமனா இருந்தா தான் கழிக்கலாம். ஆகவே இந்த அடுக்கை சமப்படுத்துறதுக்கு இதை நான் 10 தர 14 10 தர 14 பாஸ்கல்ல இருந்து ரெண்டையும் கூட்டினா 1 தசம் 4 தசம் 2 1 தசம் 8 6 தர 14 பாஸ்கல். கழிச்சு விட்டீங்கன்னா வார விட 10 6 போனா 4 தர 14 பாஸ்கல். ரைட், சரி ஒடிச்சிருங்க. அதுவும் கண்டாச்சு. வேற செய்தாக்கள் சரி, ஓகே. அடுத்த கேள்வி, நாலாவது பாட். ஆரம்பத்தில் குடுவையில் காணப்பட்ட ஆரம்பத்தில் குடுவையில் காணப்பட்ட ஆரம்பத்தில் குடுவையில் காணப்பட்ட X2, Y2வின் X2, Y2வின் மூல எண்ணிக்கையாகும். X2, Y2வின் மூல எண்ணிக்கையாகும். X2ന്റെയും Y2ന്റെയും மூல எண்ணிக்கை ஆகும். கீழியத்தின் மூல் தெரியும். உங்களுக்கு மொத்த மூல கண்டமண்டா காணலாம். மொத்த மூல காண்றதுக்கு என்ன படி? PV சமன் என்னாட்டி பாவிக்கலாம். ஏனென்றா கனவளவு தெரியா. ஆனால் மொத்த மூல காண்றதுக்கு ஒரு வழி இருக்கு. என்ன வழி கேட்டா பிள்ளையா இந்த கேள்வியில உங்களுக்கு தெரியும். P ஹீலியம் சமன் ஹீலியத்தின் அமுகம் கண்டுட்டான் X ஹீலியம் இன்டு P டோட்டல். தெரியும். P ஹீலியம் சமன் N ஹீலியத்தின் கீழ் N டோட்டல் இன்டு P டோட்டல். இவ்வளவு தெரியும் நம்மளுக்கு. ஹீலியத்தின் அமுகம் கண்டுட்டான் 4 தர
14 പാസ്കൽ. ഹീലിയത്തിന്റെ മൂൾ കണ്ടാച്ച് എവ്വളവ് 0.4 கீழ் என் டோட்டல் காணது. மொத்த அமுக்கமும் தெரியும். 1 தர 15 பாஸ்கல். சோ என் டோட்டல் சமன் 0.4 மூல் தர 1 தர 15 பாஸ்கல் கீழே கொண்டு இதை சுருக்கணும். 4 தர 14 பாஸ்கல். 14 இல்லாம போயிடும். போனா இதுல ஒரு 11 மிஞ்சும். இந்த 10 மிஞ்சும். 10 14 பெருக்கி விட்ட 4 4ங்கள் 4 ஒரு மொத்தம் கண்டா nx2 சக ny2 சக n ஹீலியம் எல்லாம் சேர்ந்தா ஒரு nx2 സഹ ny2 സഹ ഹീലിയത്തിന്റെ മൂൾ 0.4 മൂൾ ഇവളത്തെയും കൂട്ടവാറത് ഒരു മൂൾ. സോ nx2 സഹ ny2 സമൻ കളിച്ചു വിട്ട 0.6 മൂൾ. 0.6 മൂൾ. ശരി, ഇപ്പൊ രണ്ടിന്റെയും കൂട്ടുതുക தெரியும். ஆனா தனித்தனி மூல் காணும். இப்ப என்ன வழி? அதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு. தனித்தனி மூல் காண்றது என்னண்டா உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், ஹீலியத்தின் மூல் பின்னம் எக்ஸ் ஹீலியம் எப்படி போடுற நீங்க? எக்ஸ் ஹீலியம் சமன் என் ஹீலியத்தின் என் டோட்டல். அதே மாதிரி சாரி எக்ஸ் ஹீலியம் சொல்லுவாங்க. சாரி x2 சமன் nx2 இன்கள் n total. So nx2 என்பது என்ன இருக்கும்? nx2 என்பது xx2 into n total. xx2 எவ்வளவு? x2 ന്റെ மூல் பின்னம் 1 இன்கள் 5. மொத்த மூல் எவ்வளவு? x2 ന്റെയും y2 ന്റെയും 0.6. 0.6 இன்கள் 5. அதை என்னன்னு போடலாம்? 1.2 இன்கள் 10. 0.123. So அதே மாதிரி ny2 xy2 into n total. xy2 மூட்டிட்ட y2 மூட்டிட்ட 4 இன்கள் 5 தர n total 0.6. 0.6 தர 4 10.4. 10.4 இன்கள் 5. அதை என்னென்று எழுதலாம்? 4.8 இன்கள் 10 என்று எழுதலாம். எழுதினால் 0.48 வரும். ரைட், கேள்வி முடிவடைந்து விட்டது. செய்து கொடுத்து சொல்லுங்க.